மேஷ ராசி அன்பர்களே, குரு ஒரு ராசியில் சுமார் 13 மாதங்கள் பெயர்ச்சிப்பதால் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும். குரு கிரகம் கடவுள்களின் குரு என்றும் அழைக்கப்படுகிறது. இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் ஆகும். இதுவரை ஜென்ம ஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18 மே 1 2024 நாள் முதல் ராசிக்கு தன ஸ்தானமான 2 வீட்டில் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கிறார். இதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு அதிர்ஷ்ட ஸ்தானம் அதாவது 9ஆம் வீடு மற்றும் செலவின ஸ்தானம் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் 3வது வீட்டில் நுழையும். குரு பெயர்ச்சியின் பலன் காரணமாக உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும். இதனால் உங்கள் வேலையை தள்ளிப் போடுவீர்கள். பணியிடத்திலும் வாழ்க்கையின் பிற பகுதிகளிலும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே இந்த சிக்கல்களை தவிர்க்க நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடினமாக உழைக்க வேண்டும். மற்ற விஷயங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். உங்கள் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். அவர்களுடன் நல்ல இடங்களுக்குச் செல்வீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் வலுவடையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் வீடு 9ஆம் வீடு 11ஆம் வீடுகளில் குரு பகவானின் பார்வை இருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும். பரஸ்பர உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் விரிவடைந்து நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். தந்தையுடனான உறவு இனிமையாக இருக்கும். அக்டோபர் 19ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் இருக்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் பூஜை அல்லது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறலாம். அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் செல்வதால் உடன்பிறந்தவர்களுடன் கசப்பு ஏற்படலாம். ஊழியர்களின் நடத்தை தொந்தரவு செய்யலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குரு நின்ற பலன் குரு குடும்ப ஸ்தானத்தில் நிற்பதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்களிடையே புரிதல் உண்டாகும். பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். முகத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவில் தெளிவும் தனவரவு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். தூக்கமின்மை பிரச்சனைகள் விலகும். புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட கல்விப் பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் சாதகமாகும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்கு மறையும். சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் மாறுபடும். பணி நிமித்தமான சில பயணங்கள் கைகூடும். வியாபாரத்தில் புதிய வியூகங்களை அமைத்து செயல்படுவீர்கள். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும். கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். கலைஞர்கள் கலைத்துறையில் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களால் மாற்றம் ஏற்படும். விமர்சன பேச்சுக்கள் படிப்படியாக குறையும். தடைப்பட்ட தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இசை துறைகளில் தனிப்பட்ட நாட்டம் பிறக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். அரசியல்வாதிகள் மேடைப்பேச்சுகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். தலைமை அதிகாரிகளுடன் நெருக்கமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் உயரும். விமர்சன பேச்சுக்களின் தன்மையறிந்து செயல்படுவது நல்லது.
நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். கவனம் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் செலவுகளின் தன்மையிலும் சிந்தனை போக்கிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்துவர ஒத்துழைப்பும் மேன்மையும் ஏற்படும்.